கவனமாயிருப்போம். கர்த்தர் உங்களோடு. புதிய ஆண்டிலே உங்களை கர்த்தர் அபரிதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பட்டும். நான் மனமாற உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை உபத்திரவங்களை கடந்து, எத்தனை போராட்டங்களை கடந்து, எத்தனை சோதனைகளை கடந்து, எத்தனை தடைகளை கடந்து நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிப்போம் 92வது சங்கீதத்திலே 13வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். இன்னொருத்தர் கூட வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். இன்னொருத்தர் ஆண்கள் பகுதியில் இருந்து ஒருத்தர் வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இங்கே செழித்திருப்பார்கள் என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். வறண்டு போவார்கள் அல்ல, தீந்து போவார்கள் அல்ல, குறைந்து போவார்கள் அல்ல. எப்படி இருப்பார்கள்? செழிப்போடு இருப்பார்கள். நீங்கள் செழிப்பு என்றால் பணம் நிறைய வரும், அது மட்டுமல்ல ஆசீர்வாதம். உங்களுடைய ஆத்துமா உயிரடையும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரடையும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் குளிரோடு இருப்பீர்கள், ஆனால் உங்களை அனலாக்குவார் கர்த்தர். உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை கர்த்தர் மாற்றி உங்களை விசாலத்துக்கு கொண்டு போவார் கர்த்தர். அதுதான் செழிப்பு. மனுஷனுக்கு சரீரம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையா இருக்கிறது, ஆத்துமா தேவனோடு வாழ்வதற்கு தேவையா இருக்கிறது. சரீரத்தை மாத்திரம் போஷிக்கிறவர் அல்ல கர்த்தர், சரீரத்துக்கு மாத்திரம் திருப்தியான ஆகாரத்தை கொடுக்கிறவர் அல்ல கர்த்தர். உங்கள் ஆத்துமா உயிரடைய செய்கிறவர் கர்த்தர். செழிப்பு என்றால் இரண்டு விதமான செழிப்பு. ஒன்று நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொண்ட உடன்படிக்கையில் ஆண்டவரோடு நடக்கிற வாழ்க்கையில பயணங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை செழிக்க செய்வார். ஒருவேளை பின்தங்கி, யாக்கோபு பின்தங்கினது போல நாம் பின்தங்கி தொடர் பிரயாணத்திலே நாம் குந்தி குந்தி நடந்து கொண்டிருப்போமானால் நம்மை எழுந்து காலடைந்து ஓட செய்வார். அப்படியே சொல்லமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில, மாம்ச ரீதியான இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் வறண்டு விடாய்த்ததமான நிலத்திலே இருப்பீர்களானால் நீங்கள் கனிதந்து புஷ்டி உள்ளவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறார். மனுஷன் நிர்ணயிக்கிற காரியம் அல்ல. அதற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. நீங்கள் செழிப்படைய ஒரு நிபந்தனை இருக்கிறது. அது என்ன நிபந்தனை என்று சொன்னா அந்த வசனத்தின் முதல் பகுதி அதை உங்களுக்கு வெளிச்சத்திலே காட்டுகிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். பாறையின் மேல கொண்டு போய் நடவு செய்தால் அது வளராது, சாக்கடையில கொண்டு போய் நடவு செய்தால் அது வளராது. நீங்கள் எங்கே நாட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் நாட்டப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய சபையிலே நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். ஒரு செடியை தினந்தோறும் பிடுங்கி 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 வேற வேற இடத்துல நட்டுக் கொண்டிருந்தால் அந்த செடி வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த செடி என்ன ஆகும்? நாளாக நாளாக அது குறுகி போய் வாடி போய் படுத்துக் கொள்ளும். அந்த செடியினுடைய உயிர் போய்விடும். அந்த செடி வளர்வதற்கான வாய்ப்பே இல்லை. நாட்டப்பட்டவர்கள் நாட்டப்பட்ட இடத்திலே வளருவார்கள். தினந்தோறும் அந்த செடி வேற வேற இடங்களிலே கொண்டு போய் நடும்போது அந்த செடி உருவாவதற்கு, வளர்ச்சி அடைவதற்கு, பலன் தருவதற்கு பிரயோஜனமற்றதாக இருக்கிறது.
இங்கே நம்முடைய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நாட்டப்பட்டவர்கள், சபையிலே அப்படியே நாட்டப்பட்டவர்கள், சபையிலே அப்படியே தூண்களாய் இருக்கிறவர்கள், சபைக்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்கள் செழித்திருப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஒரு வாரத்துக்கு ஒரு சபைக்கு போறவங்க இருக்கிறாங்க, ஒரு மாசத்துக்கு ஒரு சபைக்கு போறவங்க இருக்கிறாங்க. ஒரு மண்ணுக்கு ஒரு விதமாக வளரும் செடிகள். நம்முடைய ஆத்மாவும் அப்படித்தான், நம்முடைய ஆத்மாவும் அப்படித்தான். ஒரு சத்தியத்தை கேட்டு வேற வேற பழக்க வழக்கங்களை கற்றுக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரே சபையில நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நம்ம யாரிலே நிலைத்திருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். என்னிலே நிலைத்திராதவன் என்னுடையவன் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, என்னிலே நிலைத்திராதவன் கனி கொடுக்க முடியாது. என்னை சுற்றி கொள்ளாதவன், என்னை பற்றிக் கொள்ளாதவன், அவன் பறந்து விரிந்து வளர முடியாது. நம்முடைய வாழ்க்கை குறுகி போவதனுடைய காரணம் என்ன? நீங்கள் கொஞ்சம் யோசியுங்க. நாம் ஆசீர்வாதமா இல்லாததற்கான காரணம் என்ன? கொஞ்சம் யோசியுங்க. நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலே நாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சிலர் உலகத்திலே நாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், சிலர் தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், சிலர் வசனங்களுக்குள்ளே நாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், சிலர் உலக பாவங்களுக்குள்ளே நாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த வேத வசனம் கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டவர்களை குறித்ததான் ஆசீர்வாதத்தை கேட்கிறது. நாம் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருக்கிறவர்கள். பிரகாரம் என்றால் அது ஒரு மலர்ச்சியான இடம், ஒரு மறுமலர்ச்சியான இடம், ஒரு முகமலர்ச்சியான இடம், அநேகரை வரவேற்கிற இடம். சொல்லுவாங்க ஆலயங்களிலே பிரகாரங்கள் அப்படின்னு சொல்லி. பிரகாரத்துல தான் எல்லாரும் வந்து உட்கார்ந்து ஆராதனை செய்யறாங்க. ஆராதனை கூடம் அது. எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிற இடம் பிரகாரம், எப்பொழுதும் தேவனோடு பேசுகிற இடம் பிரகாரம். பிரகாரங்களிலே நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 61வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக தலை குனிவு அவமானம். உங்களுடைய வாழ்க்கையிலே தலை நிமிர்ந்து வாழ முடியாத சூழ்நிலைகளை ஒருவேளை பிசாசு கொண்டு வந்து உங்களை நசுக்கி இருக்கலாம். நீங்கள் நிமிர்ந்து வாழ முடியலையே என்ற ஏக்கத்தில் கவலைகளே இருக்கலாம். நாடிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பீர்கள். இரண்டாவது விஷயம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக என்ன வரும்? என்ன வரும்? ஒண்ணு போட்டா ஒண்ணு வர்றதா? ஒரு விதம் வச்சா ஒரு செய்தி வர்றதா? இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. இரட்டலையான பலனை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் எந்த அளவுக்கு கூறி கூறி தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து அவமானப்பட்டீர்களோ அந்த அவமானத்துக்கு இரட்டலையான நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கரங்களை தட்டி. சும்மா ஏதோ ஒரு வசனத்தை எங்கேயோ ஒன்று குறிச்சிட்டு வாசிக்கிறது இல்லை. இந்த தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கண்ணீரோடு செபித்து உபவாசம் இருந்து செபித்து எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள். இதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இந்த ஆண்டிலே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயமாய் நிறைவேறும். தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவருடைய வார்த்தை பொய் சொல்லுகிறது அல்ல. அவருடைய வார்த்தை அனுப்பின காரியமாய் செய்து முடித்துதான் ரிட்டர்ன் வரும். அல்லேலூயா. சோம்பேறி கிட்ட ஒரு வேலையை சொன்னா அவன் போயிட்டு கொஞ்ச நேரம் எங்கேயாவது உட்கார்ந்துட்டு அவன் திரும்பி வருவான். என்னப்பா செஞ்சு முடிச்சிட்டியா வேலையை? அது செய்ய முடியல சார், அது ஆகாது சார் அப்படின்னு சொல்லுவான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அதுவும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா பண்ணும்? ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புறாரோ, என்ன ஏவி அனுப்புகிறாரோ அந்த காரியத்தை செய்து முடித்து தான் திரும்ப வரும். அது வரைக்கும் அந்த வாசல்லே நிற்கும், அவங்க வீட்டு வாசல்லே நிற்கும். அவங்க என்னைக்கு ரட்சிப்படைகிறாங்களோ அது வரைக்கும் அவங்க வீட்டுல அந்த வசன கிரியைகளை செய்து கொண்டே இருக்கும். அவங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கும். அவங்களுக்குள்ள மாற்றங்களை உண்டு கொண்டு கொண்டே இருக்கும். அந்த வசனம் தூங்காது, அந்த வசனம் சும்மா இருக்காது. அனுப்பின காரியத்தை செய்து முடித்து தான் திரும்பி வரும்.
வசனம் சொல்லுகிறது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக. அல்லேலூயா. யாரெல்லாம் வெட்கப்பட்டீர்களோ கடந்த ஆண்டிலே 2025 அவமானத்தாலே கூறி குறுகினீர்களோ உங்களுடைய கண்ணீரை கணக்கிலே எழுதியிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படி அவர் கணக்கிலே எழுதியிருக்கிறார். அவர் தூக்கீர வைத்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய கணக்கை. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். அடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். பாருங்க, தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருக்கிறவர்கள், தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் தான் இருக்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் சொல்லி இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்கள் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன பண்றாரு? சபையில சேர்த்துக் கொள்கிறார். ரட்சிக்கப்பட்டவங்க தான் சபையில இருக்க முடியும். மீதி பேரெல்லாம் ஆடியன்ஸ் வருவாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, கை தட்டுவாங்க, போயிடுவாங்க. ஆடியன்ஸ் வேற, பார்வையாளர்கள் வேற. நம்மெல்லாம் பார்வையாளர்கள் அல்ல, நம்மெல்லாம் சீஷர்கள். மரணமே வந்தாலும் ஆண்டவர் உண்மை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி சொல்றவங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் ஒருவன் நாட்டப்பட்டால் அவனை யாருமே அசைய முடியாது. அவன் கால்வாய் ஓரமாய் வேர் விடுகிறதும் மழை தாழ்ச்சியான காலத்திலே தப்பாமல் கனி கொடுக்கிறவன் பிள்ளையாய் இருப்பான். அவனுக்கு எந்த சோதனையும் குறித்து கவலை இல்லை. நேற்றுக்கு ஒரு வசனத்தை தியானிச்சோம். அந்த வசனம் என்ன சொல்லுது? எப்படிப்பட்டதான பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை நம்பி இருக்கிறவன் அசையாதிருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பான். அவனுக்கு அசைவு என்பதே இல்லை. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே அவன் இருதயம் என்ன பண்ணாது? பயப்படாது. நாட்டப்பட்டவன் அசைய மாட்டான். யார் என்ன குழப்பினாலும் சரி, நம்ம ஆண்டவரை பத்தி சொன்னாலும், நம்ம ஐயாவை பத்தி சொன்னாலும், நம்ம வீட்டுக்காரனை பத்தி சொன்னாலும், மனைவியை பத்தி சொன்னாலும் அவன் கன்ஃபியூஸ் ஆக மாட்டான். அவன் வாழ்க்கையில இடர்கள் வராது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கையை எள்ளளவும் சிறிதளவும் சந்தேகப்பட மாட்டான். என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், ஆமென். என் ஆண்டவர் என்னை நடத்துவார், ஆமென். என் ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார், ஆமென். அவர் என்னை நடத்தினாலும் நடத்தாமல் போனாலும், அவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும், அவர் என்னை கொன்று மாட்டாலும் பரவாயில்லை, அவர் தான் ஆண்டவர். மாத்திக்கிறதுக்கு மனசு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது 35:10 ஏசாயா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி என்னவா? என்ன களிப்பா? ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். எங்க இருந்தாலும் பரவாயில்ல, சீயோன். அவர்கள் போகிற பாதை வேற பாதையா இருக்கும். யாராரோ சொல்லி வேற பாதையில போயிட்டு இருப்பாங்க. அவர்கள் கர்த்தராலே மீட்கப்பட்டவர்களாக இருந்தா அவர்கள் திரும்பி சீயோனை தரிசிக்கும்படி கடந்து வருவார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். எவ்வளவு பாவத்திலே போயிருந்தாலும், எவ்வளவு சாபங்களிலே போயிருந்தாலும், எவ்வளவு சிற்றின்பங்களிலே போயிருந்தாலும், எவ்வளவு உலக சிநேகிதத்துக்குள்ளே விழுந்து கிடந்தாலும், மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை நிச்சயமாக இளைய குமாரன மாதிரி திரும்பி வரும். அது பிள்ளை கெட்டு போவதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஒருத்தர் ஆண்டவர் முன்குறிச்சா அவன் கப்பல் மாறி ஏறி போறாரா, அவர் பிடிச்சிட்டு வந்து உட்கார வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் உட்கார வைப்பார், யோனாவை போல. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. உலகத்துல எத்தனையோ பேர் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு இந்த உலக சிற்றின்பங்களிலே மாயமாலமான வாழ்க்கையிலே அவர்கள் பின்மாறி போயிருக்கலாம். கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் அவர்களை தொடுகிறார். எரேமியாவின் நாவை தொட்டவர், அவர் தொட்டாரானால் அவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் சீயோனை நோக்கி தரிசிக்க வருவார்கள். சீயோனை சீக்கிரட்டு பரலோகம். ஆமென். கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், கர்த்தருடைய முகத்தை தரிசிக்க. தன் தகப்பனை நோக்கி நான் எழுந்து என் தகப்பனிடத்திலே போவேன்.
என்று சொல்லி முடிவெடுத்த இளைய குமாரனை போல ஒரு நாள் யூட்டர்ன் போட்டு அவன் ஆண்டவரை தரிசிக்க வருவான். அந்த சகோதரி ஆண்டவரை தரிசிக்க வருவாங்க. வேற இடம் இல்லை, போக முடியாது. கர்த்தர் ஒரு வாட்டி ரட்சித்து இருப்பாரானால், ஒரு வாட்டி தொட்டு இருப்பாரானால், ஒரு வாட்டி ஜீவ புஸ்தகத்துல பேரை எழுதி இருப்பாரானால் அவ்வளவு சீக்கிரம் கிறுக்கி போட மாட்டார். அவர்கள் திரும்பி வருவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க ஆண்டவருடைய அன்பை நீங்க சரியா ருசிக்காம இருந்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் உங்களை உயிரூட்டட்டும். இந்த வார்த்தைகள் உங்களை அனல் கொள்ள செய்யட்டும். இந்த வார்த்தைகள் உங்களோட கூட பேசட்டும். நீங்க திரும்பி அப்புறம் வாசிக்கிறோம், நித்திய மகிழ்ச்சி. ஆமா, டெம்பரவரி ஹாப்பி இல்லங்க. சந்தோஷங்கிறது தற்காலிகமான சந்தோஷம் இல்லை, நிரந்தரமான சந்தோஷத்தை அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். ஏறுகிறதும் இறங்குகிறதும் இல்ல, ஏறிக்கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமா, விழுகிறதும் எழுந்திருக்கிறதும் இல்ல, அவர்கள் எழுந்து ஓட ஆரம்பிப்பார்கள். அமர்ந்து கொண்டிருந்தவர்கள் எழும்புவார்கள், எழுப்பினவர்கள் ஓட ஆரம்பிப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் போய் சொல்லாது. திரும்பவும் சொல்றேன், 3 வசனங்களை இந்த நாளிலே நாம் தியானித்திருக்கிறோம். 3 இடத்துல. சங்கீத புத்தகம், அடுத்தது ஏசாயா, அடுத்தது இன்னொரு ஏசாயா. இந்த 3 வசனங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு வருஷத்துக்கான வாக்குத்தத்தங்களாக நிறைவேற்றுவாராக. இன்னொரு வாட்டி ரிமைண்ட் பண்றேன். முதல் வசனம், கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் என்ன பண்ணணும்? நாட்டப்பட்டிருக்க வேண்டும். 2வது காரியம், வெட்கத்துக்கு பதிலாக என்ன வரும்? இரட்டத்தனையான. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுக்கு என்ன இருக்குமா? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுக்கு என்ன இருக்குமா? செழிப்பு வரும். அந்த செழிப்பு உங்களுடைய வெட்கத்தை என்ன பண்ணும்? சந்தோஷமாக மாற்றும். 3வது காரியம் என்ன? நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா சொல்லுங்க. நித்திய மகிழ்ச்சி. இவ்வளவு நாள் ஆண்டவரே மகிழ்ச்சி என்பதையே என்னுடைய வாழ்க்கை பார்க்கல. என் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பொழுதும் சுகமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் துன்பத்தின் ஊடாகவே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். போராட்டத்தின் வழியாகவே என்னுடைய பயணம் போய் கொண்டிருக்கிறது. மாற்றுகிற கர்த்தர், காலங்களை சமயங்களை மாற்றுகிறார்கள்.